Good morning, praise Lord. Welcome to this video. இந்த வீடியோ தலைப்பு என்னென்னா, அந்த சத்துரு விழும்போது களி கூறாதே. இது கர்த்தருடைய முக்கியமான பாடம். யோபுல ஒரு அதிகாரம் ஃபுல்லாக வந்து அது மாதிரி யோபு வந்து சொல்கிறத பார்க்கலாம். அதில் ஒன்று வந்து, நான் ஆதாமை போல என் பாவத்தை மூடி மறைத்தேனோ அப்படி ஒன்று இருக்கு. ரெண்டாவது வந்து சத்துரு விழும்போது களி கூர்ந்து இருந்தேனோ அப்படின்னு அது மாதிரி ஒரு இது ஒரு கேட்பார். நாய்ஸ் எலிமினேஷன் அப்படி ஒரு பாடம் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் இருக்குது. நாய்ஸுங்கிறது பாவம் அப்படின்னு வச்சுட்டா, நாய்ஸ் இருந்தால் தான் கம்யூனிகேஷன் இன்ஜினியருக்கு வேலை இருக்குது, இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு போயிட வேண்டியது தான் அப்படின்னு ப்ரொஃபஸர்ஸ் சொல்லி கொடுத்தாங்க. அதிகமான நாய்ஸ், கூக்குரல் அப்படி இருக்கும் போதெல்லாம் வந்து கர்த்தர் இறங்கி வராரு. ஒன்று வந்து அந்த பாபேல் கோபுரம், அப்போ வந்து ஜனங்களுடைய கூக்குரல், நோவாவின் காலம், அதுபோல் பலமுறை கர்த்தர் இறங்கி வந்து பேசிய சம்பவங்கள் இருக்குது. பிரளயத்தை அனுப்பின சம்பவங்கள் இருக்குது. இதை வந்து இந்த பாவத்தை நம்மளை அறியாமலே நம்ம செய்கிறோம். கர்த்தர் நம்மளை பார்க்கலன்னு நம்ம நினைக்கிறோம், கூட்டாட்டமாக இருக்கிறோம். ஸோ எனக்கு என்னோடய குரு வந்து ஒரு தீர்க்க தரிசனமாக ஒரு வார்த்தை சொன்னார். குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் அப்படின்ட்டு சொன்னார். இப்போ நான் கர்த்தருடைய சாட்சி நிமித்தம் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க என்ன. அப்போ வந்து நான் என்ன பண்ணேன்னா, வந்து ஒரு பெரிய பச்சை பெட்டி என்கிட்ட இருந்தது. அது நிறைய வந்து வேல்யூபிள்ஸ் அதில் வச்சுட்டு, அதை பூட்டவும் இல்லை, அப்படியே வச்சுட்டு நான் கிளம்பிட்டேன். என்னுடைய சர்டிஃபிகேட்ஸு அதில் எடுத்துட்டேன். ஸோ அதைட்டு அவங்க வந்து அதிக சந்தோஷம் அடைஞ்சதை நான் கேள்விப்பட்டேன். அல்லது அவங்களுக்கு அது பிடிக்கலன்னு ஏதோ இங்கே வச்சுட்டு போயிட்டா வேறு அந்த காசு திரும்பவும் செலவு பண்ண வேண்டியதாக இருக்குமே, அதுமாரி பேசிக்காக அந்த கஞ்சத்தனம், சிக்கனம் அது மாதிரி இருக்குது. அல்லது மற்றவங்க சொத்துக்களில் நமக்கு வரணும், அதை நம்ம எதுவுமே செலவு பண்ணாமல் நமக்கு வந்து சொத்துக்கள் கிடைக்கணும், அதுமாரி நினைக்கக்கூடிய ஜனங்கள் இப்போ பெருகி இருக்காங்க. அதுமாரி நான் அந்த பெட்டி வச்சுட்டு போனதில் நான் நிறைய சந்தோஷம் இருந்ததா, சீக்ரெட் லாஃப்டர் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அதாவது நம்ம சிரிக்கிறது மற்றவங்களுக்கு தெரியாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா நம்ம இவ்வளோ பெரிய திட்டத்தை போட்டு ஏதோ நம்ம பண்ணி நம்ம நினச்சது நடந்து போச்சு அப்படி சொல்லி நம்ம சிரிக்கிறோம். அல்லது யாராவது ஒருத்தரை மறிச்சிட்டா நமக்கு லைன் கிளியர் ஆகும் அப்படின்னு நினச்சி சில பேர் சிரிக்கிறாங்க. அது போல் லைன் கிளியர் ஆகுது, அதனால நம்ம சிரிக்கலாம். ஆனால் கர்த்தர் பார்க்குறாரா? கர்த்தர் பார்க்குறாரு, பார்க்க மாட்டார், யாக்கோபின் தேவன் கவனியார் அப்படின்ற குருட்டாட்டமான நிலைமை திரும்பவும் வந்திருக்கு. அதுபோல் இதில் அதுமாரி குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள். அதை மீறி தான் அந்த தாவீது வந்து சீயோன் கோட்டையை பிடித்தான் அப்படின்ட்டு இருக்கு முன்னாடி. அது எப்பயுமே இந்த ஒருத்தர் வந்து மன உளைச்சலுக்குள்ளே நம்ம தள்ளிடலாம் அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. உபாகமம் 28 இருக்க பாருங்க, கர்த்தர் உன்னை புத்தி மயக்கத்தினாலும் குற்றாட்டத்தினாலும் பாதிப்பார் அப்படின்னு அவரே வாதிக்கலைன்னா கூட நம்ம அதை கிரியேட் பண்ணோம் அப்படின்னு சிலர் நினைக்கலாம். அது நிறைய டிவோர்ஸஸ் நான் பார்த்துருக்கேன். பார்த்தீங்கன்னா இது மாதிரி மன உளைச்சலில் இருப்பாங்க.
ஆனால் என்னுடைய விவாகத்தில் வந்து எனக்கு வந்து அது எந்த எதிர்பார்ப்புகளுமே கிடையாது. பொதுவாக நீங்கள் எதிர்பார்த்து ஏமாந்துட்டீங்கன்னா உங்களுக்கு மன உளைச்சல் வரும். ஆனால் எனக்கு எதிர்பார்ப்புகளே கிடையாது. இந்த கர்த்தருடைய ஊழியக்காரியாக கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு தான் இந்த ஊருக்கே நான் வந்தேன். இது ஒரு சோதம் ஊர்னு எங்கள் அம்மா இப்போ தான் சொல்கிறாங்க, சோதம் ஊர் அப்படின்னு. சாரிண்ணா, உங்கள் ஊர் அது மாதிரி நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எப்படி நீங்கள் இருக்குது இந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் பார்த்திங்கன்னா எப்பவுமே அந்த புத்தி மயக்கம், மன உளைச்சல் வந்து ஏதோ என்னை எதிர்பார்த்து நீங்கள் ஏமாந்துட்டீங்க அப்படின்னா வந்து இருக்கும். அப்படி எதிர்பார்ப்புகளே இல்லைன்னா வந்து ஏமாற்றங்களும் மன உளைச்சலும் நமக்கு இல்லை. அதை தான் இதில் சொல்ல வரேன். ஆனால் வந்து நான் தோற்றுட்டதாகவும் கர்த்தர் என்னை தலையாக்காமல் வாளாக்கிட்டதாகவும் நான் தர்பார் பண்ணுவேன் அப்படின்னு எங்கள் தாத்தாவும் தீர்க்க தரிசனமாக சொன்னார். ஆனால் நான் அப்படி பண்ணாமல் என்னை வந்து கர்த்தர் வாளாக்கிட்டாரு அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. அதையிட்டு சந்தோஷப்படுறவங்களும் இருக்காங்க. நீங்கள் பார்க்கறது எப்பயுமே வந்து நம்ம கண்ணால் காண்பதும் பொய்யா இருக்கலாம், காதால் கேட்பது கூட பொய்யா இருக்கலாம், தீர விசாரித்து அறிவதே வந்து மெய்யா இருக்கும். சொல்ல வேண்டும்.